ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஎஸ்சிபி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஈசி கவுன்சில் ப்ரொவைட் பண்ணுற சிஹெச் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் கோர்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கு உண்டான லேப் எப்படி பண்ணுறது, அதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ்லாம் என்ன, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும், இந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஓஎஸ்சிபி எக்ஸாம் பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, ஓஎஸ்சிபி எக்ஸாம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல், இதுதான் இந்த கோர்ஸோட ஃபுல் எக்ஸ்பேன்ஷன். நீங்கள் கூகுளில் போட்டாலே போதும், அவங்களோட வெப்சைட் வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும். சரி, இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கலில் நெக்ஸ், அப்புறம் எக்ஸ்பர்ட் டிபி, இந்த இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க தான் வந்து இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டி. மெட்டாஸ்பேடில் ஒரு பாட்டு வந்து இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க வந்து வேர்ல்டு வைடாக வந்து செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டிக்குன்னு சில கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈசி கவுன்சில் மாதிரி நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு தான் நம்மளால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கும். இது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் டைமில் எப்படி ஒரு பென்டெஸ்டர் இருப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலும், இந்த எக்ஸாமில் நீங்கள் முடித்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரியல் டைம் வேர்ல்டுக்கு தேவையான பென்டெஸ்டருக்கு இருக்க வேண்டிய எல்லா ஸ்கில்லும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது வந்து நீங்களே உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் எழுதுகிறப்ப. நீ இந்த எக்ஸாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானாக முடிக்கல. இந்த எக்ஸாம்ஸ் பற்றி தெரியும், ஒரு சிலர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த எக்ஸாம் பற்றி முடித்தவங்கள்ட்ட. அதை வச்சு கொஞ்சம் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரியல் வேர்ல்டு எக்ஸாம்ஸு, இப்போ ரியல் வேர்ல்டு பெனிஃபிட்ஸு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து எல்லா சர்டிஃபிகேஷன்லேயும் அவங்க வந்து கொடுக்கறது தான். அவங்க கோர்ஸ் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி. அதை பற்றி நம்மளுக்கு இப்போ அவசியம் இல்லை. இல்லை, கோர்ஸில் வந்து இப்போ நம்ம ஓஎஸ்சிபி போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் லேப்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலில் லினக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மிஷின்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படின்னு தான். நம்ம இப்போ நார்மலாக இருக்கிற சர்டிஃபிகேஷன்ஸில் வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். ஏதாவது 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க கொஷினுக்கு. அதில் கரெக்டானதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி விட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி கிரேடு, மார்க் அதெல்லாம் வரும். அது ரைட்டு. ஆனால் அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் டைமில் அதாவது ப்ராக்டிக்கல் தான் நீங்கள் பண்ணி கட்டணும். உங்களுக்கு வந்து 2 மிஷின்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மிஷின்ஸ் வந்து நீங்கள் ஹேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட்டு. ஒருவேளை நீங்கள் இந்த ஹேக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. மொத்தமாக 70 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். 70 பாயிண்ட்ஸ் மினிமம் எடுத்தால் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து 100 பாயிண்ட்ஸ் வரையும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கான டைம் எப்படி, இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் தான். நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் அஃபென்சிவ் செக்யூரிட்டி ட்ரைனிங்க்கு ஏதாவது இன்ஸ்டியூட் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஆன்லைன் கோர்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, இதில் கிளாஸ் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும், வீட்டில் இருந்து தான் எக்ஸாமும் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ சிஹெச் இந்த மாதிரி மற்ற சர்டிஃபிகேட்லாம் என்னென்னா, நம்ம டெஸ்ட் சென்டருக்கு போவோம், பிஎஸ்என் மாதிரி இந்த மாதிரி சென்டருக்கு போய் எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஆனால் இந்த ஓஎஸ்சிபிக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்தே எழுதிக்கலாம். இது ஏன் அப்படி வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி இருக்க, யாராவது காப்பி அடிச்சிட மாட்டாங்களா, இந்த மாதிரி ஏதாவது சீட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னா கேட்கலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து கஷ்டம், நம்மளோட ஸ்கில்லை வச்சு தான் இருக்குது. ஸோ யாராலையும் டீச் பண்ண முடியாது. டீச் பண்ண முடியாது, ஸ்பூஃப் பண்ண முடியாது, ஏமாற்றி எழுத முடியாது. ஸ்கில் இருக்கிறவங்க பாஸ் ஆவாங்க, ஸ்கில் இல்லாதவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. அதாவது ஃபெயில் ஆகிறவங்க எல்லாருமே வந்து ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொருமே திங்கிங் இருக்கும். ஏன்னா ஹேக்கிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு திங்கிங்கை வச்சு தான் எல்லாமே இருக்கும். க்ரேஸியாக திங்க் பண்ணும். சரி, அதை பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீம் வியூ, சிம்பிளாக சொல்கிறேன், டீம் வியூவில் எப்படி இன்னொரு மிஷினில் கனெக்ட் பண்ணி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து படிச்சு கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டியோட லேப்ஸு, எக்ஸாம்ஸு எல்லாமே அப்படி தான். நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்கள்ல, இதில் வந்து எந்த பார்ட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பென்டெஸ்டிங் வித் கலில் லினக்ஸ் ப்ளஸ் 30 days லேப் ஆக்சஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்படி கொடுத்துருக்காங்கன்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து 30 நாள் லேப்ஸ் இருக்கும். அதாவது 30 நாள் வந்து நீங்கள் 30 நாளில் 20 நாள் வந்து ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க, வீடியோ கோர்சஸ் தான் இருக்கும் ஹை டெஃபினிஷனில். அதை வந்து டீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 40 hours இருக்கும், 40 மணி நேரம் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் பிக்கப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா கடைசி 10 நாள் வந்து உங்களுக்கு வந்து லேபு ஓப்பன் ஆயிரும், லேபு கொடுத்துருவாங்க. அந்த லேப் டைமில் என்ன பண்ணால் நீங்கள் படித்ததை வச்சு அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷினில் விஎம்ஆரில்
ஒரு இமேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்னா அது பேர் என்னென்னா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எப்படின்னா அந்த சர்வர் அந்த பாக்ஸஸ் வந்து ரூட் பண்ணி ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பாக்ஸஸில் வந்து லிமிட்டட் ஷெல் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் ஆக்சஸ் கெயின் பண்ணும். இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் உங்களால் யூஸ் பண்ண முடியுது. நீங்களே அந்த வல்னரபிலிட்டி எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களோட வே ஆஃப் திங்கிங் இருக்கணும். அப்போ தான் உங்களால் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரி, 30 டேஸ்னால் வந்து உங்களுக்கு $800 வரும். அதோட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு $200 போட்டிங்கன்னா $1000. அப்போ அதுக்கு என்னென்னா உங்களுக்கு 60 நாள் வந்து லேப்ஸ் கிடைக்கும். 60 நாள் லேப் இருக்கிறப்ப என்னென்னா ஒரு 30 நாள் வந்து நீங்கள் கோர்ஸ் படிச்சிங்கனாலும் அடுத்த 30 நாள் வந்து உங்களுக்கு லேப் ஆக்சஸ் வந்துடும். லேப் ஆக்சஸ் வந்துச்சுன்னா என்னென்னா உங்களால் லேபில் நிறைய ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு என்னென்னா நிறைய நாலேஜ் வளரும். அதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்னா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ரூட் ஷெல் எடுக்கிறது, லிமிட்டட் ஷெல்லில் இருந்தால் அதை எப்படி பைபாஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அவங்களால நிறைய கற்றுக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை இதோட சரி, இப்போ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, லேபு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. லேபில் உங்களால் எவ்வளோ மிஷின் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியுதோ அட்லீஸ்ட் ஒரு 20 பாக்ஸஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரெடி ஆகிட்டீங்கன்னு இல்லை, அது உங்களோட லக்கு. அது ஈஸியாக வந்துருந்துச்சுன்னா லக்குன்னு சொல்ல முடியாது, உங்களோட திறமை. அட்லீஸ்ட் ஒரு 20 பாக்ஸஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லேபுக்கு தயாராகிடலாம். நீங்கள் லேபுக்கு தயாராகிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த லேப் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றியும் இப்போ பின்னாடி சொல்கிறேன். சரி, லேப் ரிப்போர்ட்டு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த லேப் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த லேப் எக்ஸாமுக்கான டைம் ஹவர் என்னன்னு கேட்டிங்கன்னா 23.45 minutes. அதாவது 24 மணி நேரத்துக்கு 15 நிமிஷம் தான் கம்மியாக இருக்குது. சரிங்களா? டோட்டலாக வந்து ரவுண்டாக 24 மணி நேரம் எக்ஸாம்னு சொல்லிடலாம். இதில் வந்து என்னென்னா நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 70 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 வரையும் எடுக்கலாம். இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து டைம் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க, மெயில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. OSCP கம்பெனிலேருந்து மெயில் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட மிஷினில் VPN சர்வர்ஸ் தான் அவங்க வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதில் எவ்வளோ மிஷினை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மிஷினை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதிலே தெரியும். உங்களுக்கு வந்து ஓரளவு நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, 70 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமை நிப்பாட்டாதனால நிப்பாட்டிக்கலாம். இல்லாட்டி இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி இன்னும் உங்களோட பாயிண்ட்ஸை வந்து ஸ்கோர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் முடிக்கலையோ முடிச்சிங்களோ எப்படியா இருந்தாலும் அந்த டைம்குள்ளே வந்து கட் பண்ணி விட்ருவாங்க கனெக்ஷனை. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, இந்த மிஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் எழுதணும். ரிப்போர்ட் மெயில் எடுத்து ரிப்போர்ட்டை வந்து எழுதி நீங்கள் அதை ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் போய் அப்லோட் பண்ணி விடணும். அவங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு ரைட்டு இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பாஸாக ஃபெயிலான மெயில் வந்துடும். அடுத்த 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து வீடு தேடி வந்துடும். அவ்வளோதான். சரி, நான் இப்போ எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன். சரிங்களா? திருப்பியும் ரீஅட்டம் பண்ணுறப்ப $800 வந்து கட்டணுமா இல்லாட்டி $1000 கட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, எக்ஸாமுக்கு மட்டும்னா உங்களுக்கு வந்து $60 மட்டும்தான். சரி, நம்ம இப்போ கன்வர்ஷன் பார்த்துருவோமே. USD to INR எக்ஸாமுக்குனா மட்டும் $60 3000 தான். சரிங்களா? நீங்கள் திருப்பி எத்தனை தடவை வேணால் எழுதிக்கலாம். எத்தனை தடவை எதுக்கு சரி நான் சொல்கிறேன். 3000 ரவுண்டாக 4000 வச்சுக்கோங்களேன், எழுதிக்கலாம். சரி, எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா இன்னொரு தடவை எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்து திருப்பி எக்ஸாம் எழுத வந்து $60. சரி, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்து 1 வாரம் கழிச்சு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்து 2 வாரம் கழிச்சு எழுத முடியும். தேர்ட் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது 3 வீக்ஸுக்கு அப்புறம் தான் எழுத முடியும். ஃபோர்த் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது 6 வீக்குக்கு அப்புறம் தான் உங்களால் எழுத முடியும். இதுதான் வந்து எக்ஸாமோட ரூல்.
இன்னும் எக்ஸாமில் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த லேபில். எக்ஸாமுக்கு ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு லிங்க் தரேன், அதில் படிச்சுக்கோங்க. அதில் வந்து என்னென்னா எக்ஸாம் ப்ரூஃப்ஸ், அது வேணாம், எக்ஸ்பர்ட் கோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி எக்ஸ்பர்ட் கோடு ஒர்க் பண்ணுது, அந்த எக்ஸாம்பிள், அது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ரெக்யூர்மெண்ட்ஸ், நீங்கள் இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இந்த மிஷின் தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ரிப்போர்ட் எழுதுகிறப்போ கூட நீங்கள் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரி, மெட்டாஸ்பைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா, மெட்டாஸ்பைட் வந்து மெட்டாஸ்பைட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குறதுல ஏதாவது ஒரு மிஷினில் மட்டும்தான் மெட்டாஸ்பைட் நீங்கள் யூஸ் பண்ணணும். திருப்பி ஒரு மிஷினில் மெட்டாஸ்பைட் யூஸ் பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ணி ரூட் ஆக்சஸை கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு லேப் கொடுக்குறப்ப அதில் வந்து நம்மளால் மெட்டாஸ்பைட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஓஎஸ்சிபியோட மெயின் கான்செப்டே என்னென்னா, உங்கள்கிட்ட எந்த ஆட்டோமேஷன் டூலும் இல்லாமல் உங்களால் மேனுவலாக ஒரு மிஷினை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுதா, உங்களால் கோட் எழுத முடியுதா அப்படிங்கிற உங்களோட நாலேஜ் செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸாம். சரிங்களா? அதனால் மோஸ்ட்டாக வந்து உங்களால் ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது எக்ஸாம் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். நடுவில் உங்களோட நெட்டு டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, டைம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து போனஸ் பாயிண்ட், நான் சொன்ன மாதிரி தான் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூ கான்டாக்ட் ப்ரோட்டோக்கால், சப்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த எக்ஸாம்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் எழுதி எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட்டு, அப்புறம் 12 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும்னா அடுத்த வித்தின் 3 business daysக்குள்ளே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் இப்போ நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லை, $800, இது எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வல்ன் ஹப் அப்படின்னு இருக்கும். வல்ன் ஹப் அப்படின்னு போட்டிங்கன்னா வல்னரபிள் ஹப், இதில் போயிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம ஓஎஸ்சிபியில் எப்படி பாக்ஸஸ்லாம் கொடுப்பாங்களோ, வல்னரபிள் பாக்ஸஸை கொடுப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து நிறையா சிடிஎஃப் சேலஞ்சஸ் இருக்கும், வல்னரபிள் மிஷின்ஸ்லாம் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி நம்ம விஎம் மிஷின்லையோ இல்லாட்டி விர்ச்சுவல் பாக்ஸ்லையோ எதுலையோ லோட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹேக் பண்ணி நம்மளே வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி மோல்ட் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கூட உங்களால் பாஸ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எப்படி இதில் பாக்ஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, பஃபர் ஓவர்ஃப்ளோ ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ரிவிலேஜ் தான் உங்களுக்கு மெயினாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இதில் எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லினக்ஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். லினக்ஸ் கமாண்ட்ஸில் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு நல்லா பழக்கம் இருக்குது அப்படின்னா போதும். அடுத்தது வந்து சில ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் சும்மா லிட்டில் பிட் தேவைப்படும். ரொம்ப அதில் லீட்டாலாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். ஒரு பைத்தான், அதுக்கப்புறம் பேஷ், இந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆட்டோமேஷனாக நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்கிரிப்டெல்லாம் ஆட்டோமேஷன் டூல் தேடாமல் நம்ம ஓன் டூலை க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னா, கொஞ்சம் வந்து நெட்வொர்க்கோட கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். டிஎன்எஸ்ஸு, ஐபியில் இருக்க ஹெட்டரு, யூடிபி, டிசிபி, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து பாஸ் பண்ண முடியலாம். மோஸ்ட்டாக வந்து உங்களோட வே ஆஃப் திங்கிங் தான். நீங்கள் க்ரேஸியாக எவ்வளோ திங்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லாருமே வந்து எக்ஸாம் சப்மிட் பண்ணுறப்ப அந்த சம்மரி வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது எப்படி பண்ணாங்கன்னு அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன்ல, எக்ஸாமில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து முன்னாடியே அதுக்கெல்லாம் பிளான் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா லேப் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லி டீச் பண்ணுவாங்களாம். அது எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிறப்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். சரி, 24 hours வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து நடுவில் வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம், டிவி பார்த்துக்கலாம், தூங்கிக்கலாம். ஆனால் அந்த 24 hours நீங்கள் 70 points எடுக்கணும். அதுதான் உங்களோட மெயின் டார்கெட். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ நாள் செல்லுபடி ஆகும் அப்படின்னு டவுட் இருக்கும். இதுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, செல்லுபடிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து
ஓஎஸ்சிபி 2017 ஓஎஸ்சிபி 2018 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் எடுத்திங்கன்னா அது வந்து 3 வருஷம் மட்டும்தான் செல்லும் நீங்கள் படித்ததுலேருந்து. ஏன்னா அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து அப்டேட் ஆகும். அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் இது வந்து லைஃப் லாங்கு தான். ஆனால் அதுக்கு வந்து வருஷன் இதில் வந்து எந்த வருஷம் முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓஎஸ்சிபி. அதுக்கப்புறம் வேறு என்ன மோஸ்ட்டாக இருக்கிற டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட்டில் எஃப்ஏக்யூ இதான் நினைக்கிறேன், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்யா. இதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை போய் எப்படி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆக்சஸ் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி மெயில்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், இது வந்து எப்படி அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதோட எல்லா லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச லெவலில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஓஎஸ்சிபி எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நான் எதாவது சொல்ல மறந்துருந்தேன்னா அதில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி நீங்கள் இந்த ஓஎஸ்சிபி எக்ஸாம் எழுதுவீங்களா எழுத மாட்டிங்களா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓஎஸ்சிபி ரிவ்யூ அப்படின்னு கூகுளில் போட்டாலே என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் வந்து அவங்கவுங்களோட எக்ஸாம்ஸு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கலாம். எக்ஸாம் டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.